ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ட்ரேட் நம்ம பார்த்துருப்போம். மாருதி சுசுகி வந்து எப்படி இந்த லெவலை கொடுத்துருந்தேன், அந்த லெவலை பேஸ் பண்ணி நீங்கள் எப்படி ட்ரேட் எடுத்துருப்போங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் உங்களுக்கு வந்து லைவ் ட்ரேடில் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இந்த ரைசிங் வெஜ்ஜி வந்து ஃபால் ஆகும். ஃபால் ஆனால் இங்கே வந்து இந்த 11,960 வரைக்கும் 690 வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதேமாரி வந்துட்டு இங்கே டேர்ன் ஆகிருக்கான் பாருங்கள். ஸோ இதுதான். இப்போ இதே ஸ்டாக்கை வந்து இதே மாருதி சுசுகி வந்து நாளைக்கும் வந்து ட்ரேட் எடுக்க நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இதுதான் லெவலு. இந்த பிவோட் பாயிண்ட்டுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா டார்கெட் வந்து 11,805 வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா 11,874 வச்சுக்கோங்க. அது மேலே ஒரு சஸ்டெயின் ஆச்சுன்னா 11,951 வந்து டார்கெட் வச்சுக்கோங்க. சப்போஸ் பிஓ சார்ட்டு கீழே வந்து ட்ரேட் ஆகிடுச்சுன்னா இந்த 11,640 பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா டார்கெட் வந்து 11,565 வச்சுக்கோங்க. 569 வச்சுக்கோங்க. இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா 11,488 இது டார்கெட்டாக வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதனா உங்களுக்கு நடுவில் என்ன டவுட்னா எனக்கு நீங்கள் பிங் பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து உங்களுடைய ஓன் ரிஸ்க்கை வச்சு பேஸ் பண்ணி தான் பண்ணணும். ஏன்னா இது மார்க்கெட்டில் வந்து இது நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்லிட்டு எதுவுமே நம்மளால் வந்து ப்ரிடிக்ட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். பட் ஒவ்வொரு கேண்டிலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சைக்காலஜிக்கல் பேஸ் பண்ணி தான் நடக்கும். நான் இப்போ ப்ராஃபிட் பண்ணும்போது இன்னொருத்தருங்க வந்து இப்போ நான் ஒரு 200 ருபீஸ் ப்ராஃபிட் பண்ணுறேன், இன்னொருத்தர் வந்து ஒரு 300 ருபீஸ் ப்ராஃபிட் பண்ணுவாங்க, இன்னொருத்தர் வந்து ஒரு 150 தான் ப்ராஃபிட் பண்ணுவார். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி மைண்டு சைக்காலஜி ஒர்க் ஆகும். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.